25 மாநிலங்களில் உள்ள 330 உயர்நீதிமன்ற நீதிபதி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளன. நாட்டில் உள்ள உயர்நீதிமன்றங்களில் நீதிபதிகளுக்கு அதிகளவு பற்றாக்குறை நிலவுவதாக கூறப்படுகிறது. அதிகபட்சமாக உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் 76 நீதிபதி பணியிடங்கள் காலியாக உள்ளன. மத்திய நீதித்துறை மற்றும் தேசிய நீதித்துறை தரவு கட்டமைப்பின் புள்ளி விவரங்களின்படி தகவல்கள் வெளியாகியுள்ளன. உச்சநீதிமன்றத்தில் உள்ள 34 நீதிபதி பணியிடங்களும் முழுமையாக நிரப்பப்பட்டுள்ளன. ஆனால் அனைத்து உயர்நீதிமன்றங்களில் மொத்தமுள்ள 1122 நீதிபதி பணியிடங்களில் 722 நீதிபதிகள் மட்டுமே பணியாற்றி வருவதாக கூறப்படுகிறது. 330 நீதிபதி பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை. அதில் 161 நிரந்தர மற்றும் 169 கூடுதல் நீதிபதிகளுக்கான பணியிடங்களும் அடங்கும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் 19 நீதிபதிகள் பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை என கூறப்படும் நிலையில் அவற்றை விரைந்து நிரப்ப கோரிக்கை எழுந்துள்ளது. கர்நாடக நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஓசூர் அடுத்த கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அணையின் நீர்வரத்து வினாடிக்கு 1099 கன அடியில் இருந்து 1124 கன அடியாக அதிகரித்துள்ளது. அணையின் பாதுகாப்பு கருதி அப்படியே 1124 கன அடி நீரும் தென்பெண்ணை ஆற்றில் திறந்துவிடப்படுகிறது. அணையின் முழு கொள்ளளவான 44.28 அடிகளில் 41.33 அடியாக உள்ளது. இந்நிலையில் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ள நீர் ஆட்பறித்து செல்வதால் கரையோர மக்களுக்கு வெள்ள எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. கெலவரப்பள்ளி கிராம அணையிலிருந்து நீர் அதிக அளவில் திறந்து விடப்பட்டுள்ளதால் அணையோரம் உள்ள பொதுமக்கள் ஆற்றோரம் செல்லாமல் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தொடர் மழையால் மேலும் அணைக்கு நீர்வரத்து அதிகரிக்கக்கூடும் என்ற நிலையில் அணையில் உள்ள அனைத்து மதகுகளையும் பராமரிக்கும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு பகுதியில் திடீரென வீசிய சூறை காற்றால் வாழை மரங்கள் அடியோடு சாய்ந்தன. குறும்பப்பட்டி பகுதியில் நேற்று திடீரென சூறாவளி காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. சூறாவளி காற்று சுழன்றடித்ததால் பரமன் என்பவர் சாகுபடி செய்திருந்த செவ்வாழை தோட்டம் முற்றிலும் சேதமடைந்தது. சுமார் 1000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சாய்ந்தன. அதே பகுதியில் வீடுகளின் மேற்கூரைகள் மற்றும் கால்நடை பராமரிப்பு மேற்கூரைகள் சூறாவளி காற்றில் பல அடி தூரம் தூக்கி வீசப்பட்டன. மேலும் மிகப்பெரிய மரம் சாய்ந்ததில் விவசாயி ஒருவர் வீடு சேதமடைந்தது. சேதமடைந்த பகுதிகளை வருவாய்த்துறையினர் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். கேரள அரசின் மாநில திரைப்பட விருதுகளை தேர்வு செய்யும் குழுவின் தலைவராக நடிகரும் தயாரிப்பாளருமான பிரகாஷ் ராஜ் நியமிக்கப்பட்டுள்ளார். கேரள அரசின் 2024ஆம் ஆண்டுக்கான திரைப்பட விருதுகளை தேர்வு செய்யும் குழு அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கேரள மாநில அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் விருதுகளை தேர்வு செய்யும் குழுவின் தலைவராக பிரகாஷ் ராஜ் செயல்படுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள அரசின் விருதுக்காக 128 திரைப்படங்கள் போட்டியிடும் நிலையில் இன்று முதல் திரைப்படங்களை பார்வையிடும் பணியை விருது குழுவினர் தொடங்க உள்ளனர். விருதுக்கான தேர்வு குழுவில் இயக்குநர்கள் ரஞ்சன் பிரமோத், ஜிஜு ஜேக்கப் உள்ளிட்டோரும் இடம்பெற்றுள்ளனர். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வரும் 22ஆம் தேதி சபரிமலையில் ஐயப்பனை தரிசனம் செய்கிறார். வரும் 22ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை திரௌபதி முர்மு அரசுமுறை பயணமாக கேரளா செல்ல உள்ளார். துலா மாத பூஜையின் கடைசி நாள் அன்று சபரிமலையில் தரிசனம் செய்ய உள்ள முர்மு அதன் பின்னர் திருவனந்தபுரம் சென்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். இந்த நிலையில் பத்தனம்திட்டா மாவட்டத்தில் முர்மு வருகையை ஒட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. முன்னதாக கேரள மாநிலத்திற்கு முர்மு செல்ல திட்டமிட்டிருந்த நிலையில் அவை ஒத்திவைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பாமக நிறுவனர் ராமதாஸ் அனுமதிக்கப்பட்டுள்ள தனியார் மருத்துவமனைக்கு சென்று மருத்துவர்களிடம் உடல்நிலை குறித்து அன்புமணி கேட்டறிந்தார். பாமக நிறுவனர் ராமதாஸ் இதய பரிசோதனைக்காக சென்னை தனியார் மருத்துவமனையில் நேற்று அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் மருத்துவமனையில் உள்ள தனது தந்தையின் உடல்நிலை குறித்து அன்புமணி மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். ராமதாசுக்கு ஆஞ்சியோ சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ள நிலையில் அவரது உடல்நிலை சீராக இருப்பதாக அன்புமணி தெரிவித்துள்ளார். இன்று காலை மருத்துவர் ஐயா அவர்களுக்கு கார்டியோ ஆஞ்சியோகிராம் செய்யப்பட்டது. அந்த ஆஞ்சியோகிராமிலே இரத்த குழாய்கள், இருதயத்துக்கு செல்கின்ற இரத்த குழாய்கள் நன்றாக இருக்கிறது. பயப்படுவதற்கு எதுவும் இல்லை. ஐயாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று இருதய மருத்துவ நிபுணர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். பாமகவில் உட்கட்சி மோதல் நிலவி வரும் நிலையில் ராமதாஸ் அனுமதிக்கப்பட்டுள்ள மருத்துவமனைக்கு அன்புமணி சென்றிருப்பது அரசியல் வட்டாரத்தில் முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது.
உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி B.R. கவாயை நோக்கி நீதிமன்றத்திலேயே ஒருவர் காலணியை வீசிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இன்று காலை உச்ச நீதிமன்ற நீதிபதி B.R. கவாய் வழக்கு ஒன்றை விசாரித்துக் கொண்டிருந்தார். அப்போது விசாரணை அறைக்குள் இருந்த முதியவர் ஒருவர் திடீரென எழுந்து சனாதனத்துக்கு செய்யப்படும் அவமானத்தை இந்தியா பொறுத்துக் கொள்ளாது என்று முழக்கமிட்டார். பின்னர் தனது காலணியை எடுத்து தலைமை நீதிபதியை நோக்கி வீசினார். ஆனால் காலணி அவர் மீது படாமல் சற்று முன்பே தரையில் விழுந்துவிட்டது. உடனடியாக செயல்பட்ட பாதுகாப்பு அதிகாரிகள் முதியவரை மடக்கி பிடித்து கைது செய்தனர். இந்த பரபரப்பு சம்பவத்தால் அதிர்ச்சி அடையாத தலைமை நீதிபதி கவாய் இதுபோன்ற விஷயங்களால் பாதிக்கப்படும் கடைசி நபர் நானாகவே இருக்கட்டும் என்று கூறிவிட்டு விசாரணையை தொடர்ந்தார். முதியவரிடமிருந்து கிஷோர் ராகேஷ் என்ற பெயரில் வழக்கறிஞர்கள் மற்றும் நீதிமன்ற எழுத்தர்களுக்கு வழங்கப்படும் அடையாள அட்டையை பறிமுதல் செய்துள்ள பாதுகாப்பு அதிகாரிகள் தீவிர விசாரணை செய்து வருகின்றனர். சென்னையில் இன்று ஆபரண தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை அதிகரித்து புதிய வரலாற்று உச்சத்தை அடைந்துள்ளது. கடந்த சனிக்கிழமையன்று ஆபரண தங்கம் கிராம் 10,000 ரூபாய்க்கும் சவரன் 87,600 ரூபாய்க்கும் விற்பனையானது. இந்நிலையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை அதிரடியாக கிராமுக்கு 110 ரூபாயும் சவரன் ஒன்றுக்கு 880 ரூபாயும் உயர்ந்தது. இதனால் சவரன் விலை 88,480 ரூபாய் என்ற புதிய வரலாற்று உச்சத்தை தொட்டு நுகர்வோருக்கு அதிர்ச்சியளித்துள்ளது. 1 கிராம் தங்கத்தின் விலை 11,000 ரூபாயை கடந்து 11,060 ரூபாயாக உயர்ந்துள்ளது. கடந்த 5 நாட்களில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 1,600 ரூபாய் உயர்ந்துள்ளது. வெள்ளியும் கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து 166 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. உடல்நலக்குறைவால் சென்னை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பாமக நிறுவனர் ராமதாஸ், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஆகியோரை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சந்தித்து நலம் விசாரித்தார். கடந்த சில நாட்களாக சளி மற்றும் இருமல் பிரச்சினையால் அவதிப்பட்டு வந்த வைகோ சென்னை 1000 விளக்கு பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இது தொடர்பாக நேற்றே தொலைபேசி வாயிலாக அவரை தொடர்பு கொண்டு பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று மருத்துவமனையில் வைகோவின் குடும்பத்தினரை சந்தித்து பேசினார். அவருக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சை குறித்து மருத்துவர்களிடமும் முதல்வர் கேட்டறிந்தார். இதேபோல இதய பரிசோதனைக்காக அதே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பாமக நிறுவனர் ராமதாஸையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சந்தித்து பேசினார். ஊதிய உயர்வு உள்ளிட்ட 25 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநிலம் முழுவதும் தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியில் பணிபுரியும் அனைவருக்கும் 20% ஊதிய உயர்வு, 2021க்கு பிறகு ஓய்வு பெற்ற பணியாளர்கள் அனைவருக்கும் உடனடியாக ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து முழக்கங்களை எழுப்பினர். தஞ்சையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டார்கள். ஊதிய ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டு வழங்கப்பட்டுள்ள இதிலே 10% வீட்டு வாடகை ரத்து செய்கிறார்கள். இதை ரத்து செய்வதை கைவிட வேண்டும். அதேபோல 20% ஊதிய உயர்வு அனைவருக்கும் வழங்கப்பட வேண்டும். நியாய விலைக் கடைகளில் பணியாற்றுகின்ற பணியாளர்களுக்கு இப்பொழுது தொடர்ந்து பல இடையூறுகள் ஏற்படுகிறது. குறிப்பாக இந்த தாய்மான திட்டத்தை உருவாக்கி அந்த பணியாளர்களை அலைக்கழிக்கிறார்கள். அதேபோல முதல்வர் மருந்தக திட்டத்திலே கட்டாயப்படுத்தி எல்லோரையும் விற்பனை செய்யப்படுகிறது. கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் நாளை முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார்கள். நீதிபதிகள் உத்தரவுகளை பிறப்பிப்பதால் அவர்கள் விமர்சிக்கப்படுவதாக உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் அதிருப்தி தெரிவித்துள்ளார். ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசில்டா தனக்கு எதிராக சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்ப தடை விதிக்க கோரி சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் தொடர்ந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தது. சமூக வலைதளங்களில் யாரையும் விட்டு வைப்பதில்லை என்றும் உத்தரவுகளை பிறப்பிப்பதற்காக நீதிபதிகள் விமர்சிக்கப்படுவதாகவும் அதிருப்தி தெரிவித்தார். குடும்ப உறுப்பினர்களை குறிப்பிட்டு தனிப்பட்ட முறையிலும் பழைய நிகழ்வுகளை குறிப்பிட்டும் விமர்சிக்கப்படுவதாகவும் இதுபோன்ற விமர்சனங்களை பொருட்படுத்தாமல் புறக்கணிக்க வேண்டும் என்றும் நீதிபதி தெரிவித்தார். அப்போது வழக்கு விசாரணைக்காக ஆஜராகி இருந்த அகில இந்திய பார் கவுன்சில் துணைத் தலைவர் எஸ். பிரபாகரன், மக்களவை உறுப்பினர் சுதா மற்றும் வழக்கறிஞர் ஸ்ரீநாத் ஸ்ரீதேவன் ஆகியோர் வழக்கறிஞர்கள் சமுதாயம் நீதிபதிகளுக்கு துணை நிற்கும் என உறுதி தெரிவித்தனர். தமிழ்நாட்டில் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் கட்டப்பட்ட 772 குடியிருப்புகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். அதன்படி விருதுநகர், திருவண்ணாமலை, தூத்துக்குடி, சிவகங்கை மாவட்டங்களில் உள்ள 8 முகாம்களில் 44 கோடியே 48 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட 772 குடியிருப்புகளும் பயன்பாட்டிற்கு வந்துள்ளன.
சிறுமலை புலிகள் காப்பகத்தில் யானை பாகன்கள் மற்றும் பராமரிப்பாளர்களுக்கான குடியிருப்புகள் கொண்ட நாட்டின் 2வது யானை பாகன் கிராமத்தையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். இதேபோல் மாநிலம் முழுவதும் அரசு மருத்துவமனைகளுக்கான கூடுதல் கட்டடங்கள், மருந்து கிடங்குகளை காணொலி வாயிலாக திறந்து வைத்த முதலமைச்சர் ஸ்டாலின், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் பள்ளி கட்டடங்களையும் மாணவர்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். அனைத்து அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் பணியாற்றும் சி மற்றும் டி பிரிவு தொழிலாளர்களுக்கு 20% போனஸ் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், போனஸ் பெறுவதற்கான ஊதிய உச்சவரம்பை தளர்த்தி பொதுத்துறை நிறுவனங்களில் பணியாற்றும் அனைத்து சி மற்றும் டி பிரிவு தொழிலாளர்களுக்கும் 8.33% மிகை ஊதியம் மற்றும் 11.67% கருணைத் தொகை என 20% போனஸ் வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஒதுக்கக்கூடிய உபரி தொகை இல்லாத பொதுத்துறை நிறுவனங்களில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு 10% போனஸ் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் பணிபுரியும் தற்காலிக பணியாளர்களுக்கு 3000 ரூபாய் கருணைத் தொகை வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் 2,69,439 அரசு பொதுத்துறை நிறுவன தொழிலாளர்கள் பயன்பெறுவார்கள் என்றும் மொத்தமாக 376 கோடி ரூபாய் போனஸ் வழங்கப்படும் என்றும் தமிழ்நாடு அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளுடன் படப்பிடிப்புக்காக ஹைதராபாத் சென்ற நடிகை நயன்தாராவுக்கு அவரது கணவரும் இயக்குநருமான விக்னேஷ் சிவன் முத்தம் கொடுத்து வழி அனுப்பி வைத்தார். சென்னை விமான நிலையம் வரை சென்று இரு குழந்தைகளுக்கும் நயன்தாராவுக்கும் அவர் முத்தமிட்டு வழி அனுப்பியது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. ஒரு நாளில் வந்துவிடுமாறு குழந்தைகளில் ஒருவர் கூற, விக்னேஷ் சிவனும் வந்துவிடுகிறேன் என சமாதானப்படுத்தி பாசமழை பொழிந்தார். ஒன்றிய அரசின் ஜிஎஸ்டி வரி குறைப்பால் எந்தெந்த பொருட்களின் விலை குறைந்துள்ளது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில தலைவர் பே. சண்முகம் கேள்வி எழுப்பியுள்ளார். 4 அடுக்காக இருந்த ஜிஎஸ்டி வரி விகிதம் கடந்த 22ஆம் தேதி முதல் 5-18 என்ற 2 விகிதங்களுக்குள் கொண்டுவரப்பட்டது. இதனால் பெரும்பாலான பொருட்களின் விலை குறைந்துள்ளதாக பாஜகவினர் வருகின்றனர். ஆனால் ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தத்தால் எந்தெந்த பொருட்களின் விலை குறைந்துள்ளது என தெரிவிக்குமாறு எக்ஸ் பதிவில் சண்முகம் விமர்சித்துள்ளார். ஜிஎஸ்டி வரி குறைப்பால் மக்கள் கையில் பணம் புரளும், உருளும், விலைவாசி குறையும் என்று பிரதமரும் ஒன்றிய நிதியமைச்சரும் தம்பட்டமடித்து 10 நாட்களாகிவிட்டது. ஆனால் எந்தெந்த பொருட்களின் விலை குறைந்திருக்கிறது, மக்கள் கையில் கூடுதலாக எவ்வளவு பணம் புரண்டு கொண்டிருக்கிறது என்பதை பாஜக தலைவர்கள் யாராவது வெளியிட தயாரா என்று சண்முகம் கேள்வி எழுப்பியுள்ளார். BSNL நிறுவனத்தின் 4G டவர்கள் அடுத்த 6 முதல் 8 மாதங்களில் 5G டவர்களாக மேம்படுத்தப்படும் என்று ஒன்றிய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்தார். டெல்லியில் 4வது கௌசல்யா பொருளாதார மாநாட்டில் இந்த அறிவிப்பை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா வெளியிட்டார். இந்த நடவடிக்கை இந்தியாவின் சொந்த உள்நாட்டு தொலைத்தொடர்பு சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்குவதற்கான முயற்சியின் ஒரு பகுதியாகும் என்றும் அவர் கூறினார். இந்த சாதனைக்கு பொதுத்துறை ஆராய்ச்சி மற்றும் தனியார் துறை ஒத்துழைப்பை அவர் பாராட்டினார். இந்தியா வேறு எந்த நாட்டையும் விட வேகமாக 5G சேவைகளை அறிமுகப்படுத்தியுள்ளது என்றும் 99% மாவட்டங்களில் 5G சேவை உள்ளது என்றும் ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்தார். தங்கம் விலை ஒரே நாளில் 1400 ரூபாய் உயர்ந்து புதிய உச்சமாக 1 சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 89,000 ரூபாயாக அதிகரித்துள்ளது. கடந்த சனிக்கிழமையன்று ஆபரண தங்கம் கிராம் 10,000 ரூபாய்க்கும் சவரன் 87,600 ரூபாய்க்கு விற்பனையானது. இந்நிலையில் வாரத்தின் முதல் நாளில் காலையில் சவரனுக்கு 880 ரூபாய் உயர்ந்து 88,480 ரூபாய்க்கு விற்பனையானது. மாலையில் மீண்டும் சவரனுக்கு 520 ரூபாய் உயர்ந்து தங்கம் விலை புதிய உச்சம் தொட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக ஒரே நாளில் 1,400 ரூபாய் உயர்ந்து சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் 1 சவரன் 89,000 ரூபாய்க்கு விற்பனையானது. கடந்த 5 நாட்களில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 2,120 ரூபாய் உயர்ந்துள்ளது. வெள்ளியும் கிராமுக்கு 2 ரூபாய் உயர்ந்து 167 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை எட்டியுள்ளது.
மதுரையில் எம்ஜிஆர் சிலை சேதப்படுத்தப்பட்டதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். மதுரை அவனியாபுரம் திருப்பரங்குன்றம் சாலையில் அமைந்துள்ள எம்ஜிஆர் சிலையை நள்ளிரவில் மர்ம நபர்கள் சேதப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து அவனியாபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். இந்நிலையில் அவனியாபுரம் பகுதி வாடிவாசல் அருகே அமைந்துள்ள எம்ஜிஆரின் திருவுருவச் சிலையை சேதப்படுத்திய சம்பவம் பெரும் கண்டனத்திற்குரியது என்று சமூக வலைதளத்தில் பதிவு வெளியிட்டுள்ள பழனிசாமி, இச்செயலை செய்து பொது அமைதியை சீர்குலைக்க நினைக்கும் சமூக விரோதிகளை உடனடியாக கைது செய்து கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கும்படியும் வலியுறுத்தினார். மதுரையில் இருந்து சொகுசு காரில் வந்து சிவகாசியில் கொள்ளையடிக்க முயன்ற 4 பேரை போலீசார் மடக்கி கைது செய்து சிறையில் அடைத்தனர். சிவகாசி உட்கோட்டத்தில் குற்ற நடவடிக்கைகளை தடுக்கும் வகையில் போலீசார் இரவு நேரங்களில் தீவிர ரோந்து பணியிலும் வாகன சோதனையிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கந்தபுரம் காலனியில் நேற்று இரவு சொகுசு காரை தடுத்து நிறுத்தி விசாரித்த போது அதில் இருந்தவர்கள் முன்னுக்கு பின் முரணாக தகவல் அளித்துள்ளனர். இதனால் சந்தேகமடைந்த போலீசார் அவர்களது வாகனத்தை சோதனையிட்ட போது அதனுள் 2 பிராடுகள், திருப்புலி, மடக்கு கத்தி, குரங்கு குல்லா, கையுறை ஆகியன இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. விசாரணையில் காரில் வந்த 4வரும் சிவகாசியில் கொள்ளையடிக்க திட்டமிட்டு இருந்தது தெரியவந்தது. திருப்புவனத்தை சேர்ந்த பழனிக்குமார், மதுரையை சேர்ந்த மணிகண்டன், சக்திவேல், கருப்பசாமி ஆகிய 4வரையும் போலீசார் கைது செய்து விசாரணைக்கு பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். டெல்டா பகுதியில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி திருத்துறைப்பூண்டியில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாய நிலத்திலே ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை அனுமதிக்காதே. டெல்டா மாவட்டங்களில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கான ஆய்வுப் பணி மேற்கொள்ளப்பட்டு அது தொடர்பான அறிக்கை இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. வேளாண் மற்றும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை சீரழிக்கும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கைவிடக் கோரி கல்லூரி மாணவர்கள் முழக்கமிட்டனர். கேரளாவில் ஓணம் பம்பர் லாட்டரியின் முதல் பரிசான 25 கோடி ரூபாய் ஆலப்புழாவை சேர்ந்த நபருக்கு கிடைத்துள்ளது. தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வரும் சரத் எஸ் நாயர் என்பவர் நெட்டூரில் வாங்கிய லாட்டரி சீட்டுக்கு பரிசு விழுந்துள்ளது. ஏஜென்சி கமிஷன் 2.5 கோடி, வருமான வரி 6.75 கோடி என பிடித்தம் போக அவருக்கு 15 கோடியே 75 லட்சம் ரூபாய் கிடைக்கும். 75 லட்சம் லாட்டரி டிக்கெட் விற்கப்பட்ட நிலையில் ஒரு டிக்கெட்டுக்கு 56 ரூபாய் என ஒன்றிய அரசுக்கும் கேரள அரசுக்கும் தலா 40 கோடியே 32 லட்சம் ரூபாய் ஜிஎஸ்டி மூலம் வருவாய் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல் பரிசு பெறும் சரத் லாட்டரி சீட்டை எஸ்பிஐ வங்கி கிளையில் ஒப்படைத்தார். பரிசு தொகை விரைவில் உரிய நபரிடம் ஒப்படைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அடுத்துள்ள பூவனூர் சதுரங்க வல்லபநாதர் கோயிலில் 30 ஆண்டுகளுக்கு பிறகு தேவேந்திரன் தியாகராஜர் தரிசனம் நிறைபணி உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. இக்கோயிலில் புரட்டாசி மாதத்தில் பூரட்டாதி நட்சத்திரத்தன்று தியாகராஜர் தரிசனம் நிறைபணி உற்சவம் நடைபெறுவது வழக்கம். இடையில் சில ஆண்டுகள் நடைபெறாத நிலையில் இந்த ஆண்டு வெகு விமர்சையாக தேவேந்திரன் தியாகராஜர் தரிசனம் நிறைபணி உற்சவம் களை கட்டியது. இதில் தியாகராஜ பெருமாள் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு காட்சி அளித்தார். மேள தாளங்கள் முழங்க பெருமாளுக்கு தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.